அபயம் 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 அபயம். அது படிக்க படிக்க உங்களுக்கு புரியும். முதல் திருமுறை மொத்தமும் இருக்கும். முதல் திருமுறையில் அதில் பக்தி இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், இறைநிலை அடையிறதுக்கு உண்டான வழி இருக்கும், எல்லாமே இருக்கும். முதல் 5 திருமுறை எடுத்துக்கலாம். இல்லாட்டி நெஞ்சறி உறுத்தல் எடு. இல்லை, இதுலேயே நெட்டில் மொபைலில் கூட எடுக்கலாம். இருக்கா? முதல் திருமுறை ஒரு கம்ப்ளீட் அருட்பான்னே சொல்லலாம். முதல் திருமுறை. 2ஆம் திருமுறை எடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் அருட்பா கிடையாது. அது வெறும் மனசை பொறுத்தது. நெஞ்சுக்கு எப்படி நம்ம மனசை எப்படி சரி பண்றதுங்கிறது ஃபுல்லா 2ஆம் திருமுறையில் இருக்கும். எதான் பரவாயில்ல. அது 2ஆம் திருமுறை ஃபுல்லா மனசை எப்படி மனசுக்கு அட்வைஸ் பண்ற பாடல்கள் எல்லாம் 2ஆம் திருமுறையில் இருக்கும். 3ஆம் திருமுறை எடுத்துட்டு வந்தீங்கன்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3த்தையும் 3ஆம் திருமுறை வலியுறுத்திருப்பார். 4ஆம் திருமுறையில் அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் 4ஆம் திருமுறையில். 5ஆம் திருமுறை முழுசும் முருகன் பாடல்கள். 5ஆம் திருமுறை முழுசும் முருகன் பாடல்கள். இவங்க இப்படிதான் வகுத்து வச்சிருக்கிறாங்க. 6ஆம் திருமுறை எதெல்லாம் 5 திருமுறை வரைக்கும் பதிப்பிக்கலையோ மீதி எல்லாத்தையும் எடுத்து 6ஆம் திருமுறையா போட்டாங்க. 6ஆம் திருமுறைன்னு தனியா எதுவும் இல்லை. எதெல்லாம் பாக்கி இருக்கோ, பிரிண்ட் பண்ணாம எதெல்லாம் பாக்கி இருக்கோ அதெல்லாம் 6ஆம் திருமுறை ஆக்கிட்டாங்க. அதனால்தான் அதுல எல்லாம் கலந்தே இருக்கும். அந்த சிக்கல் தான். இவங்க வெறும் சமுதாய புருஷர்கள் மட்டும் போட்டு 6ஆம் திருமுறை சொல்லியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். சமய பாடல்களும் 6ஆம் திருமுறையில் இருக்கும், விண்ணப்பங்களும் 6ஆம் திருமுறையில் இருக்கும், பக்தி பாடலும் 6ஆம் திருமுறையில் இருக்கும், சமுதாய புரட்சியும் 6ஆம் திருமுறை. மீதி உள்ளது எல்லாத்தையும் 6ஆம் திருமுறையா போட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். இது பிரிச்சதோட விஷயம் இவ்வளவுதான். கிடையவே கிடையாது. 4 இப்ப முதல் 5 திருமுறைகள் வெளியே வர்றதே தப்பு. 4 திருமுறைகள் தான் வெளியே வரணும். 5ஆம் திருமுறை தனியா வரணும், 6ஆம் திருமுறை தனியா வரணும். வெளியாக்குனது அப்படிதான். 1880 5ஆம் திருமுறை வெளிவரும்போது வேலாயுத மொழியார் அதுக்கு ஹெல்ப் பண்றாரு. 1885 6ஆம் திருமுறை வெளியிடும்போது வேலாயுத மொழியார் பிரிஞ்சு போயிட்டார். எனக்கு வேண்டாம், இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன். வள்ளலார் வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாராம். மற்றைய பாடல்கள் வெளிவர வேண்டாம், அது காலம் நேரும் போது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அதில் வேலாயுத மொழியார் அதை சொல்லிட்டு அதை வெளியிடுறதுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். அவர் இல்லாம தான் 6ஆம் திருமுறை வெளிவருது. அவர் பிரிக்கவே இல்லை. நிறைய பாடல்களுக்கு தலைப்பு கூட வள்ளலாரே கொடுக்கல. போட்டிருக்காரு. 4 வரைக்கும் வள்ளலார் இருக்கும் காலத்துல வெளிவந்தது. சூப்பர்வைஸ் பண்ணி விடு. ஏன்னா அதுல கரெக்ஷன் பண்றாரு. ஒரு கடிதத்துல கரெக்ஷன் பண்றாரு. ஒரு பாட்டை கரெக்ஷன் பண்றாரு. இது இந்த மாதிரி இருக்குது, இது தப்பு, இதை மாத்தி போடுங்கன்னு கரெக்ஷன் பண்றாரு. அவர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. 5, 6 கிடையாது. 5 1880 தான் 5ஆம் திருமுறை வெளிவருது. 1885 6ஆம் திருமுறை வெளிவருது. 3 புக்கா தான் இவங்க பிரிச்சாங்க. வள்ளலார் 4 தான் பிரிச்சார். 4 திருமுறை மட்டும்தான் வள்ளலார் வெளியிட்டார். அது வரைக்கும் போதும்னு சொல்லி நிறுத்திட்டார். மீதியை வெளியிட வேண்டாம்னு சொல்லிட்டார். என்ன இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரியும் போல இருக்கு. 4 திருமுறை மட்டும் வந்திருந்ததுன்னா வள்ளலாரை கும்பிட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க, இல்ல சிவபெருமானை கும்பிட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. 4 திருமுறை மட்டும் வெளியே வந்ததுன்னா சன்மார்க்க கடவுள் சிவபெருமான் முடிஞ்சு போச்சு, நிம்மதியா இருந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த மற்றது வந்ததுனாலதான் இந்த சிக்கல் எல்லாம். ஆமா, தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு அதாவது தமிழ் கத்துக்கோங்கன்ற அறிவுரை தான் சொல்றேன். இல்ல, இறை பாஷைங்கிறது தமிழ் தான் வள்ளலார் சொல்றாரு. இறைவனோட நீங்க பேசணும்னா அதுக்கு தமிழ் தான். இறைவனுக்கு எல்லா மொழியும் தெரியுமே. என் பையன் தான் கேட்டான், ஏன்னா இறைவனுக்கு அப்ப தமிழ் மட்டும்தான் தெரியுமா, என்னப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் கதை அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. நானே கல்லால் அடி பண்ணி இப்படி சொன்னீங்கன்னா அப்படின்னா என் பையன் சொன்னான். நான் சொன்னேன், அப்படி கிடையாதுடா, இறை பாஷைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நாய் பேசுறது உனக்கு புரியுதா, பூனை பேசுறது உனக்கு புரியுதா? நீ நாய் வளர்க்குற, என் பையன் நாய் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருக்கோம். நீ நாய் வளர்க்குற, அது சத்தம் போட்டுச்சுன்னா அதுக்கு கக்கா வருதுன்னு கூட்டிட்டு போற. இன்னொரு தடவை வேற மாதிரி சத்தம் போடுதுன்னு நீ சொல்ற. எனக்கு 2 சத்தமும் ஒன்னாதான் எனக்கு கேக்குது. அப்போ உனக்கு வேற மாதிரி கேக்குது. பசிச்சா வேற மாதிரி சத்தம் கேக்குதுங்கிற, தண்ணி வேணும்னா வேற மாதிரி கத்துதுங்கிற, உச்சா போடணும்னா வேற மாதிரி கத்துதுங்கிற, கக்கா போடணும்னா வேற மாதிரி கத்துதுங்கிற. உனக்கு நாய் பாஷை உனக்கு தெரிஞ்சுதா இல்லையா? எனக்கு தெரியாது. அப்ப நீ அது கூட பழகிக்கிட்டே இருக்கிறதுனால உனக்கு அதுக்கு தெரியுது, அப்ப எனக்கு தெரியாது. அப்ப நான் அதை எனக்கு தெரியணும்னா நான் என்ன பண்ணணும்? பழகு. அப்ப தமிழ் இறை பாஷை. அப்ப இறைவனோட நீ கலந்து உரையாடணும்னா நீ பழகு.
பழகினாதான் முடியும். தமிழ் கத்துக்கணும். வழி இல்லை. வேற வழி இல்லை. சங்கத்தோட தமிழ் டீச்சர் அவங்க இலவசமா சொல்லி தராங்க. சூப்பர். அவங்க ஏன் சொல்றாங்கன்னா வர்றவங்க நிறைய பேர் வர மாட்டாங்க. இந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம இப்போதான் அதான் சொல்றது, தமிழ் நம்மளோட உயிர், பெருமாளுடைய ரகசியம் சரி. லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு என்னோட ஒய்ஃப் வந்து தமிழ்ல ஆன்லைன்ல தமிழ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு அதுதான் கேட்கலாம். முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். அதுதான் சொல்றேன். முக்கியமா நான் வந்து நயம்பாடியில் தமிழ் வகுப்பும் திருக்குறள் வகுப்பும் எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு தமிழ்லாம் ரொம்ப தெரிஞ்சிடாது, உடனே கேட்டுறாதீங்க. நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் கத்துக்கிட்டு அது நம்ம மார்க்கத்துல உள்ள அந்த திருமுறையெல்லாம் படிக்கலாம். உணர்ந்து படிக்கிறது வேற, சும்மா படிக்கிறது வேற. நான் வந்து முதல்ல சும்மா படிங்க, எனக்கு எங்க அப்பாவுக்கும் கூட சண்டை வரதில்லை. எங்க அப்பா வந்து பொருள் உணர்ந்து படிக்கணும் பாரு, கம்முன்னு வேலையை பாருப்பா, முதல்ல படிக்க வை, அப்புறமா பொருள் உணரட்டும். நீ பொருள் உணர்ந்து படிக்கணும்னா 2 நாள் படிச்சு 3ஆவது நாள் வரமாட்டேங்கிறான். இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுல என்ன பொருள் வேற, படிக்கவே வர மாட்டேங்குது, பொருள் வேற உணர்ந்து படிக்கணுமா, போங்கய்யா அப்படின்ட்டு போயிடுவான். ஆனா அப்பாட்ட சொல்லுவேன், நீ பேசாம இருக்கிறியா, முதல்ல படிக்க வைக்கலாம், அதுக்கப்புறமா பொருள் உணர்த்தலாம். ஆமா அப்படிமா. நான் இப்ப சன்மார்க்க வழியில போறோம், சுலபமா முறையா முதல்ல அவங்க என்ன கொள்கையில அல்லது என்ன கோட்பாடுகளா அவங்க வந்து முதல்ல நமக்கு வந்து இரக்கம் இருக்கணுமா. நம்ம உதவி பண்றோமோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். இறக்கப்படணும். ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒருத்தர் போறார், நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, பணமும் இல்லை, நம்மள்கிட்ட பொருளும் இல்லை கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு. அவனுக்கு நம்ம எப்படி இரக்கம் காட்டுவோம்? பெருமானே அந்த ஜீவனுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படின்னு நம்ம வேண்டுறோம் பாருங்க, அதுதான் இரக்கம். அதை தான் வள்ளலார் சொல்றார். கண்ணால் கண்ட போதும் காதால் கேட்ட போதும் அறிந்த போதும் அவர்களுக்கு அந்த குறை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். உபதேச குறிப்புகள்ல ஜீவகாருண்யம் தனியா பதிவு போட்டாரு, ஆனா உபதேச குறிப்புகள்ல இந்த வாக்கியத்தை கொடுக்குறாரு. எந்த முறையில் உன்னால முடியும்னா உதவி பண்ணு, எல்லாரும் இன்னொருத்தரை விட்டு உதவி பண்ணு, இல்லாட்டி ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணு. இது 3த்தையும் பண்ணணும். இதுதான் இரக்கம். பேசிக்கா இந்த குணம் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா நம்மள்ட்ட வந்து ஈகோ இருக்கிறதுனால இந்த குணம் நம்மளுக்கு வளருது இல்லை. இன்னொருத்தர் கிட்ட போட்டு கேட்டுட்டு நம்ம உதவி பண்றதுக்கெல்லாம் மாட்டோம். ஈகோ நமக்கு நிறைய இருக்கு. அப்ப இந்த 3ஐயும் வச்சு நம்ம அந்த இரக்க குணம் தான் அடிப்படை குணம். அதுக்கு அடுத்தது பக்தி. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், நீங்க அது எதை வேணாலும் நினைச்சுக்கோங்க. இறைவன் ஒருவன் உள்ளான் என்று உண்மையாக நம்பி இருந்து, சன்மார்க்க கொள்கைன்னு ஒரு தலைப்பு கொடுக்கிறார் வள்ளலார். இறைவன் ஒருவன் உள்ளான் என்று உண்மையாக நம்பி இருந்து அந்த இறைவனை கருத்தில் கருதி வழிபாடு செய்தால் அந்த இறைவனின் அருள் கருத்தில் வெளிப்பட்டு விளங்கும். கருத்தில் கருதி வழிபாடு செய்தால்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னல, உள்ளொளியை நோக்கி வழிபாடு பண்ணணும். ஒருத்தன் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு நம்பிக்கை முதல்ல இருக்கணும். இறைவன் ஒருவன் உள்ளான் என்று நம்பி இருந்து அவனை கருத்தில் கருதி வழிபாடு செய்தால் அவனுடைய அருள் கருத்தில் வெளிப்பட்டு விளங்கும். இவ்வளவுதான். நம்ம எப்படி வழிபாடு பண்றோமோ அது நமக்கு அது பாட்டு கொடுத்துட்டே இருக்கும். அது தொடர்ச்சியா இருக்கணும். பேருபதேசர் சொல்றார், இதுவரை இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? 1873 பேருபதேசம் பண்றாரு, அவரோட 50வது வயசுல. அப்ப அவர் கூட அத்தனை வருஷம் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்? ஒருத்தர் கூட தேரல. அப்ப இதுவரை இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராது. நம்முடைய நிலை என்ன, நம்ம அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தின் நிலை என்ன, இதை சதா விசாரம் செய்து கொண்டிருங்கள். எப்படி இருக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் இந்த விசாரம் முகத்தில் இருக்க வேண்டும். இந்த விசாரம் முகத்தில் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம். இருக்கும்போது நான் மூச்சிட்டு இருக்கும்போது, படுக்கும் போது நான் தூங்குற போது கூட நம்முடைய நிலை என்ன, நம்மளுடைய கடவுளுடைய நிலை என்னன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும், யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம யாருக்கு கடன் கொடுத்துருக்கிறோம், இல்லை யாருக்கு கடன் பட்டிருக்கிறோம், அதை எப்படி அடைக்கிறது, இல்லை இன்னைக்கு என்ன வேலை பண்றது, எப்படி பண்றது, இந்த விசாரம் தான். அப்ப அந்த இறை சிந்தனையோட 24 மணி நேரம் இருக்கிறதுக்கு பண்ணுங்க. இது அடுத்தது. என்ன வேலை பண்ணாலும் இறை சிந்தனையோட பண்ணுங்க. நான் என்னுடைய வாய் வந்து மகாமந்திரத்தை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன வேலை பேசினாலும் இப்போ எனக்கு மன உள்ளுக்குள்ள அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அது ஓடிக்கிட்டே இருக்கு. நான் பழக்கம் படுத்திட்டு இருக்கேன். அது வந்துடாது. பழக்கம் பண்ணணும், பழகிக்கிட்டே இருக்கணும். அப்போ அது மாதிரி நம்ம பழகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது டைவர்ஷன் வந்தால் கூட நம்ம டைவர்ட் ஆக மாட்டோம். அது கட் பண்ணும், நம்மளை டேய் அப்படின்னு கட் பண்ணும். ஸோ இது அடுத்தது. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆகார பக்குவம்.
நீங்கள் அருட்பாலாம் தொடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். அப்புறமாவை அருட்பா தொட்டுக்கலாம். ஆகாரம், ஏன்னா நம்ம சாவறதுக்கு 90% காரணம் ஆகாரம். இந்த தேகம் நஷ்டம் அடைகிறதுக்கு 4 காரணம் சொல்றார். ஆகாரம், மைதுனம், உறக்கம். ஆகாரம், உறக்கம், மைதுனம், பயம். இது 4 காரணம் சொல்றார். மைதுனம்னா செக்ஸு, உறக்கம்னா தூக்கம், ஆகாரம் சாப்பிட்றது. ஆகாரம் 9 பங்கு. ஆகாரம் 90% ஆகாரம். அதனால ஆகாரத்தில் தான் நான் அடுத்தது கை வைப்பேன். அதுக்கு அடுத்தது உறக்கம். மைதுனம்ங்கிறது செக்ஸுங்கிறது பிறந்ததுலேருந்து இல்லை, அது ஒரு பீரியட்ல தான் இருக்க போகுது. அதனால அது பெரிய விஷயம் இல்லை. அந்த பீரியட்லயும் வள்ளல் பெருமான் எந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக கொடுக்குறார். உறக்கம் பகல்ல எக்காரணத்தை கொண்டும் தூங்கக்கூடாதுங்க. அப்போ நான் நடைமுறை சன்மார சங்கம், எப்பா நீ ஒருத்தன் ராத்திரி 1:30 மணிக்கு தான் அவன் ஷட் டவுன் பண்ணுறான் சிஸ்டம், அவன் காலையில் 4:30 மணிக்கு நான் எப்படியா எழுந்துக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி பண்ணாத, 5 மணி நேரம் டைம் வச்சுக்கோ. நீ எப்போ தூங்குறியோ 5 hours தூங்கு. 4 hours தான் ஐயா கொடுக்குறாரு. நான் இப்போ உலகியல் இருக்கிறதுனால ஒரு மணி நேரம் கிரேஸ் டைம், 5 மணி நேரம் தூங்கு. 1:30 மணிக்கு படுக்கிறியா, 5 மணி நேரம் தூங்கு, 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு. 2 மணிக்கு ராத்திரி படுக்கிறியா, 7 மணிக்கு எழுந்திரிச்சு. 10 மணிக்கு படுக்கிறியா, 5 மணிக்கு எழுந்திரிச்சு. 5 hours ஸ்லீப், அதை நீ ரெகுலரைஸ் பண்ணு. எத்தனை மணிக்கு தூங்குறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் 5 hours, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலேட் பண்ணிக்கணும். நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத கேட்கணும். அது சொல்கிறத நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், நம்ம சொல்கிறத உடம்பு கேட்கணும். அப்போது அது அடுத்தது ஆகார பக்குவம், உறக்கம், மைதுனம், பயம் பூஜ்யம்ங்கிறார். சத்தியமாக நான்லாம் ரொம்ப பயந்தாங்கொழி. ஏன்னா எங்கள் வீடு ஒரு 200 மீட்டர் நடந்து தான் நான் வீட்டுக்குள்ளார போகணும். கேட்லேருந்து அது 200 மீட்டரும் எங்களுக்கு வெறும் காடு. ஒரு கிரவுண்டு ஃபுல்லாக நான் அவ்வளோ மரம் செடி அவ்வளோ வளர்த்துட்ருக்கேன். சலன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா எனக்கு அப்படியே உடம்பெல்லாம், ஏன்னா அவ்வளோ பாம்பு நடவாடின இடம் எங்கள் வீடு. அவ்வளோ பாம்பு, நல்ல பாம்பு, சார பாம்பு, கட்டு விரியன், என்ன வகையான பாம்பு வேணுமோ எங்கள் வீட்டில் பார்க்கலாம். இப்போ தான் சுற்றி வீடு பில்டிங் வந்துருச்சு, அதனால் பில்டிங் கட்டும்போது அவன் கொண்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். இப்போ தான் இல்லை, அது கூட ஒரு 2 வாரம் முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க, சார் உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு போச்சு சார் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அந்த பயம் எனக்கு இன்னும் கூட இருக்கும். சலசலன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா, ஒரு தவக்களை குதிச்சிருக்கும், அது இலை உதிர்ந்து போனதுனால சலசலன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிச்சு போய் நிற்கும். அப்போ அந்த பயம் பூஜ்யம்ங்கிறது இன்னும் எனக்கு வரல. பயத்தோடு தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். நயம்பாடி போனேன் அப்படின்னா அவ்வளோ அலர்ட்டாக தான் நான் நடப்பேன். ஏன்னா எங்கே எது இருக்குமோ தெரியாது, அவ்வளோ அலர்ட்டாக தான் நடப்பேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க ராத்திரியில் அவங்க பாட்டுக்கு இறங்கி வயலில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பயமே இல்லை, பழக்கம் அப்படின்றாங்க. இருந்தாலும் என்னதான் பழக்கம் இருந்தாலும் அந்த அமுதா அம்மாவை ஒரு தடவை பாம்பு கடிச்சிருச்சு, கட்டு விரியன் போட்டுருச்சு. விதி முடிஞ்சதை தான் கட்டு விரியன் கடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்கள கட்டு விரியன் போட்டுடுச்சு. எனக்கு ஃபோனு, நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன், அவங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது. அது கூட அவங்க ஐயா கிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. அவர் செஞ்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவங்க கால் வீங்குது, வாயிலேருந்து நுர வருது, மயக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்களுடைய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணோன்னே அவங்க தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இது மாதிரி அக்காவை பாம்பு கடிச்சிருச்சு. அப்புறமா நான் சொன்னேன், திருவண்ணாமலை கூட்டு போயிடுங்க, இங்கே செஞ்சிலெல்லாம் அதுக்கு வைத்தியம் கிடையாது, திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டல் பாம்பு கடிக்கே ஸ்பெஷலிஸ்ட் ஆகும், திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போயிடுங்க. அவங்கள்ட்ட கொடு ஃபோனை அப்படிங்கிற அமுதா கிட்ட. அமுதா ஐயா அப்படின்னாங்க. பயப்படாத அமுதா, பயந்தேன்னா விஷம் ஏறிடும், பயப்படாமல் இரு, வள்ளல் பெருமான் துணை இருப்பார், உனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாமல் இருன்னு. எனக்கு ஒன்றும் ஆகாது ஐயா, நீங்கள் வராதிங்க இப்போ கிளம்பின்றாங்க. ராத்திரி 11 மணி, நீங்கள் இப்போ கிளம்பி வராதிங்க, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தைரியத்தோடு பேசுகிறாங்க. இந்த தைரியத்துக்காக சொல்லுவாங்க. ஒன்றும் ஆகலை, பொழைச்சி வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொழைச்சி வந்ததுக்கப்புறம் அதே வயலில் தான் அப்படியே தான் இறங்கி வேலை செய்கிறாங்க. அதனால் அந்த பயம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் இருக்குது, அவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த பயம் பூஜ்யம்ங்கிறார். அப்போ இதை நம்ம வளர்த்துக்கணும். ஆகாரம், உறக்கம், மைதுனம், பயம், இதை நம்ம பண்ணோன்னா தான் உடம்பு நல்லா இருக்கும். இந்த உடம்பு நல்லா இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுட்டு அப்புறமாவும் அருட்பா எடுங்க போதும். அந்த அருட்பா எடுக்கும்போது முதல்ல மனுமுறை கண்ட வாசகம் படிங்க. அப்போதான் அந்த உயிரோடைய வேல்யூ தெரியணும். இந்த கண்ணுக்குட்டின்னா அது மட்டம் கிடையாது, அரசலங்குமாரன்னா அது உயர்ந்தது கிடையாதுன்னு மனுமுறை கண்ட வாசகத்தில் கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் அதுலேயும் ஒரு பக்தியை கொடுப்பாரு. தீரா குறைக்கு தெய்வமே முடிவுன்னு ஒரு வாசகம் இருக்கும். தீரா குறைக்கு தெய்வமே முடிவு. அந்த ராஜாவுக்கு, சோழனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எவ்வளோ, அவனுக்கு 60 வருஷம் கழிச்சு அவன் அதை யோசிக்கிறான். 60 வருஷம் கழிச்சு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு யோசிக்கிறான். அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறானுங்க அவனுங்கெல்லாம்.
அப்போ அந்த குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனா தீராக்குறைக்கு தெய்வமே முடிவுங்கிறதுனால நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நான் வந்து காமியமாக நிஷ்காமியமா உன்னை வழங்கிட்டு இருந்தேன். அதாவது எந்தவித வேண்டுதல் இல்லாம சுயநலம் இல்லாம உன்னை வணங்கிட்டு இருந்தேன். இப்போ காமியத்தோட உன்னை வணங்க வந்திருக்கிறேன். அதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சிரு. அது கூட ஏன் நான் இப்ப அது வணங்குறேன்னா, எனக்கு அப்புறமா இந்த நாட்டு ஜனங்களை மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமேங்கிறதுக்காக நான் குழந்தை வரம் வேண்டி வந்து நிக்கிறேன். எனக்காக அதை நான் வேண்டலைன்றார். அப்ப அந்த இடத்துல சுயநலம் இல்லாத ஒரு பக்தியை காமிக்கிறார். தீராக்குறைக்கு தெய்வம் தான் முடிவுங்கிறதையும் அங்கேயே கொடுக்குறாரு. அப்புறம் கண்ணுக்குட்டி உயிர் ஒன்றும் மட்டம் கிடையாது, ஓ உயிர் ஒன்றும் வசதி கிடையாதுன்னு உயிருக்கு உயிர் வந்து கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து மனுமறை கண்ட வாசகத்தை படித்தா, அதை படிக்கும்போது என்னால் இது வரைக்கும் நான் அழாமல் படித்ததே கிடையாது. அதை பற்றி பேசும்போதே நான் அழுது கிடந்தேன். அதுக்கு அடுத்த நூல் ஜீவகாருண்ய நூல். அதை ஜீவகாருண்ய ஒழுக்க நூலை கொடுக்கணும் மக்களுக்கு படிக்கிறதுக்கு. யாராவது சங்கத்துக்கு வராங்கன்னா இதுதான் அவங்களுடைய படிநிலை. அப்போதான் அவங்க எலிஜிபிள் டு என்டர் த சங்கமே. அப்போதான் அவங்க எலிஜிபிள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கொடுத்து படிக்க வச்சுட்டு, அங்கே வேலை செய்கிறீங்களா, சமையல் வேலை, பரிமாறுற வேலை, கொண்டு போய் அன்னதானம் பண்ணுற வேலை, அந்த வேலைக்கு நியமனம் பண்ணணும். அந்த வேலையை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் சங்கத்து ஸ்க்ரீனுக்குள்ளே அப்புறமா தான் உள்ளே வரணும். அது வரைக்கும் அவங்க உள்ளே வரக்கூடாது. அதுக்கப்புறமா உள்ளே வந்தாங்கன்னா தான் இந்த சன்மார்க்கம் புரியும். இல்லாட்டி புரியாது. இல்லாட்டி எடுத்த உடனே மேதாவித்தனம் வந்துடும். எல்லாம் படிச்சுட்டு அருட்பா 2 பாட்டு படித்த உடனே மேதாவித்தனம் தான் வந்துடும். அந்த இரக்கமோ அந்த தன்னடக்கமோ வராது. சாப்பாடு கொண்டு போய் அவங்க ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, இவன் இந்த வேளை சாப்பாடு நம்ம கொடுக்குறோமே, போன வேளை அவன் எங்கே சாப்பிட்ருப்பான், இல்லை அடுத்த வேளை அவனுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த எண்ணத்தோடு கொடுக்கணும். நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு தெனாவிட்டு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறோன்ற ஒரு மமதையில் கொடுத்துட்டு வந்தோம்னா அது அர்த்தமே இல்லை. அப்போ அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் அவர் அன்னதானம் பண்ண சொல்றாரு. அந்த எண்ணம் உருவானும். இப்போ சாப்பாடு கொடுத்துட்டோம், நம்ம மதியானம் மட்டும்தான் கொடுக்குறோம். ராத்திரி அவன் என்ன பண்ணுவான், காலையில் என்ன பண்ணுவான், இதை யோசிக்கிறோமா? சரி, சாப்பாடு கொடுக்குறோமே, மற்றதுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு துணிமணி வேணும், அவனுக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு, இல்லை டீலாம் நம்ம வாங்கிக்குவோம். அவன் டீ குடிக்கிறதுக்கு அவன் காசு கேட்பான்யா. எப்போ சாப்பாடு போடுறதுக்கு நிறைய பேர் வராங்க, டீக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு சொன்னா, இல்லை நான் சாப்பாடு தான் போடுவேன்னா அது நியாயமா? அங்கேயும் இரக்கம் இல்லாமல் போகுது. அப்போ அவனுக்கு மற்ற தேவைகள் என்ன தேவை, அதையும் நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு அப்போதான் ஜீவகாருண்யம் பூரணமாயிட்டே வரும். என்னால் சாப்பாடு மட்டும் தான் போட முடியும்னா இல்லை. ஒரு மாதம் சாப்பாடு போடுங்க, ஒரு மாதம் மற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. ஒரு ப்ரஷ் வாங்கி கொடுங்க, ஒரு டம்ளர் வாங்கி கொடுங்க, ஒரு தனி பாட்டில் வாங்கி கொடுங்க, ஒரு போர்வை வாங்கி கொடுங்க, அவங்க கட்டிக்கிறது லுங்கி வாங்கி கொடுங்க, அவங்க போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி எது வேணாலும் செய்யணும். அப்போ அது அவனுடைய தேவைகளை நம்ம சிந்திச்சு பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ஜீவகாருண்யம். அப்போ அந்த வேலைக்கு தான் அவங்களெல்லாம் அனுப்பணும். அப்போ இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா அருட்பாவை கையில் கொடுங்க, அவன் பக்குவமாக இருக்கும். இந்த பக்குவம் எதுவுமே வராமல் நேராக அகவல் புக்கை தான் வாங்கிக்கிறாங்க. அகவல் புக்கை வாங்கிட்டு அகவல் படித்த உடனே வருது பாருங்க ஒரு மமதை, நேராக துரியத்தை பற்றி பேசுகிறான். நான் தியானம் பண்ண உட்கார்றேன், எனக்கு எப்போ துரியம் கிடைக்கும், துரியாதீதம் எப்போ கிடைக்கும்? தியானம் ஒன்று யாரையா பண்ண சொன்னதுங்க? தியானம் பண்ணணும்னா புலன் நடக்கும். இந்திரிய ஒழுக்கத்தை கொடுக்குறாரு, அப்புறம்தான் தியானம். கரண ஒழுக்கத்தை அப்புறம் கொடுத்து அதில் முதல் ஒழுக்கமாக தியானத்தை கொடுக்குறாரு. இந்திரிய ஒழுக்கம் வந்துச்சு அவனுக்கு. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பெரிய சண்டை இருக்கும். எங்கள் அப்பா தியானம் சொல்லி கொடுப்பாரு, நான் சொல்ல நிறுத்து, தப்பு பண்ணுறப்பா. இந்திரிய ஒழுக்கத்துக்கு வந்துட்டாங்களான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அதில் தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் நீ தியானம் சொல்லி கொடுக்கணும். நீ பாட்டுக்கு வரணும் தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற. மூப்பா கிட்ட நான் தீட்சை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அது யாருக்கு அசிங்கன்ற? உனக்கு தான் அசிங்கம். உனக்கு தான் அசிங்கம். உங்ககிட்ட தீட்சை வாங்கினவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு தகுதி தராதரம் வேணும். அந்த தராதரத்தை நீ மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறப்பா அப்படின்னு நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். அப்போ இந்திரிய ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கணும். நித்திய கர்மவதியை படிக்க வைங்க. அடுத்தது ஜீவகாருண்யம் படித்து இந்த பணியெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து நித்திய கர்மவதியை படிக்க வைங்க. அதில் என்ன சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்படி சாப்பிடணும், அத்தனையும் நித்திய கர்மவதியில் சொல்லியிருக்கேன். எழுந்துக்கும் போது விபூதி இட்டுக்கணும், தூங்கி எழுந்துக்கும் போது விபூதி இட்டுக்கணும். அப்போ எங்கே இருக்கணும் விபூதி? படுக்கையில் இருக்கணும் விபூதி. எங்கள் அப்பா இப்போ சொன்னார்ல, ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் எங்கள் அப்பா அதை பண்ணதில்லை. எங்கள் அப்பா இப்போ 2 மாதமா படுக்கையில், நான் போனோன்னு டேய் விபூதி வச்சுட்டு இருக்கேன் பாடுற பெட்ல அப்படின்னாரு. தூங்கி எழுந்துக்கும் போது கண்ணை திறந்தோன்னே எடுத்து விபூதி இட்டுக்கணும். அதெல்லாம் இல்லை. உங்களுடைய எண்ணம் எழுந்த உடனே இறைவனை நினைக்கணும். எழுந்துக்கும் போதே ஐயோ நேரமாச்சேன்னா எழுந்துக்கணும். எழுந்துக்கும் போது ஃபோனு எழுந்த உடனே படுக்கையிலேயே வந்து வாட்ஸ்அப்பில் என்ன பதிவு போடலாம், ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்குது எழுந்துக்கும் போது. இப்போ இறை சிந்தனை எழுந்துக்கிறோமே, தூங்கும் போது நம்ம இருக்கோமா செத்தமானே தெரியாது.
இருக்குமா செத்தமானே தெரியாது. அப்படிதானே ஒரு தூக்கம்ன்றது என்ன? அது ஒரு மரணம், டெம்பரரி டெத், அது தற்காலிக மரணம். அப்ப எழுந்த உடனே முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அடேங்கப்பா, அப்பா பெருமானே, எனக்கு இன்னொரு நாள் ஆயுசு கொடுத்துருக்கிறடா அப்பா, ரொம்ப நன்றி. விபூதி எட்டு எடுங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க, இன்னைக்கு என்ன பண்ணலாம், இறைவனுக்கு முதல்ல ஒரு நன்றி. தூக்குது, எனக்கு இன்னொரு நாள் ஆயுசு கொடுத்துருக்கிறேன், ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம் தான் ஆகும். விபூதி இட்டிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்புறமா எந்திரிச்சு வேலையை பாரு. ஐயா நித்திய கர்ம இதில் கொடுக்குறாரு. குளிச்சுட்டு வந்து மறுபடியும் விபூதி இட்டுக்க சொல்றாரு. தியானம் பண்ண சொல்றாரு. தியானம் கற்றுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அந்த தகுதி வந்த உடனே கற்றுக்கணும், தகுதியை வளர்த்துக்கணும். தகுதியை வளர்த்துக்காம தியானம் பண்ண உடனே தியானம் பண்ண ஆரம்பிச்சா இந்திரிய ஒழுக்கத்தையே மறந்துட்டான். இங்க எத்தனை பேருக்கு இந்திரிய ஒழுக்கம் மனப்பாடமா தெரியும்? தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணவீங்க, இந்திரிய ஒழுக்கத்தை மனப்பாடம் பண்ணவீங்க, கரண ஒழுக்கத்தை மனப்பாடம் பண்ணவீங்க. இங்க இவ்வளவு போட்டோ வச்சிருக்கீங்க, ஒரு இந்திரிய ஒழுக்கத்தை இதை மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி கொண்டாந்து மாட்டிக்கணும். இந்திரிய ஒழுக்கத்தை ஃப்ரேம் பண்ணி மாட்டுங்க. இந்திரிய ஒழுக்கம் வடலூர் தர்மசாலையில மாட்டியிருக்காங்க இல்லையா, அது எவ்வளவு வருஷம் சொன்னதுக்கு அப்புறம் மாட்டினாங்க தெரியுமா? அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறேன் நான். இங்க வர்றவங்களுக்கு வள்ளலார் என்ன சொன்னார்னு தெரியணும்னா அதை முதல்ல கொண்டு வந்து மாட்டுங்க. ரொம்ப அழகா அப்புறமா மாட்டினாங்க, இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் எல்லாத்தையும் மாட்டோம். எல்லா சங்கத்திலையும் அது மாட்டப்பட வேண்டும். இல்ல, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி ஒரு பேனர் பண்ணி மாட்டி வைங்க. அதை படிக்கணும், சின்ன சின்னதா போட்டு அதை வந்து மேலே என் ரூம்ல ஒரு சும்மா தேடு, இந்த பை துணி பை வச்சிருப்போம் இல்லையா, அந்த பையில தேடு, 2 லேமினேட் பண்ண ஷீட்ஸ் ஒரு 5 இருக்கும், எடுத்துட்டு வா. இல்லை அந்த பையை அப்படியே எடுத்துட்டு வா, உள்ள பேப்பர்ஸ்லாம் வச்சிருப்பேன், அந்த பையை மட்டும். ஸோ அந்த இந்திரிய ஒழுக்கத்தை வந்து நீங்க இன்சிஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் தியானமே சொல்லி கொடுக்கணும், தியானமே பண்ணணும். படிநிலைகள் எப்படி வரணும்னு சொன்னீங்களே அது மாதிரி. ஸோ முதல்ல மனமுறை கண்ட வாசகம், அப்புறமா ஜீவகாருண்ய ஒழுக்கம், அப்புறமா அந்த சர்வீஸு, அதுக்கப்புறமா நித்திய கர்மோதி, அதுக்கப்புறமா இந்திரிய ஒழுக்கம், அப்புறம் காரண ஒழுக்கம், அதுக்கப்புறமா இந்திரிய ஒழுக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க அருட்பாக்கு வரலாம். எடுத்து அருட்பாவை தொடணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி நான் சொல்ல வரல, நான் வந்து ஒரு படிநிலைகள் சொல்ல வரேன், சரிங்களா? ஆமா, எப்படி வந்து ஒருத்தர் வந்து, ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சா தானே 10th ஸ்டாண்டர்ட் போக முடியுது. அப்ப வேகமா வாங்க, திரைந்து திரைந்து உளுத்தவரும் திரும்ப இளமையை அடைந்திடுவோம் அப்படின்னும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேகமா வரும். பாட்டு பாடணுமா? பாடுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாது, நானே தான் இட்டுக்கிறேன். நானா தான் இட்டுக்கிறேன், அதெல்லாம் ஐயா எதுவும் சொல்லல, திருநூறு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. என்னங்கம்மா, பூசாட்டி பிரச்சனை இல்லையான்னு கேக்குறீங்களா? பூ சொன்னோம்னு கண்டிஷன் போடுறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா, நிஜமாவே. திருநீரு விபூதி ரெண்டும் ஒண்ணுதான். சந்தனம் குங்குமம்லாம் நான் போட்டுக்கிட்ட மேட்ரு, அது அது வெள்ளலாம் இருக்கும், அதுக்கும் சம்மந்தம். ஏமா நான் ஆபீஸ்ல போயிருக்கிறேமா, எவ்வளவு மீட்டிங் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இந்தியன் ஆயில் எம்ப்ளாயி. எந்த நாடு, எந்த நாடா இருந்த என்ன, எந்த நாடா இருந்த என்ன, எங்களோட இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட பிரான்ச் இங்க இருக்குது. நான் இன்னொரு 5 வருஷம் சர்வீஸ் இருந்தாலும் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. இங்கேயும் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு இந்தியன் ஆயில் பிரான்ச்சு. அங்க போனா கூட நான் விபூதி இட்டுட்டு தான் போவேன். இது நான் இங்க விபூதி இட்டு கூடாது யாராவது சட்டம் போட்டாங்களா என்ன? ஒரு இந்தியன் பையனாக்கா திமிர் இருக்கும், அவ்வளவுதான். அவங்க மத்த ஜாதியை அப்படிதான் பாக்குறாங்க. இங்க அப்போஸ் பண்றது இல்லம்மா யாரையும். இது மாதிரி ஒண்ணு லேமினேட் பண்ணி போட்டுருங்க. நான் பாக்கெட் சைஸ்லயும் இதை போட்டிருக்கிறேன், இதையே பாக்கெட் சைஸ்லயும் போட்டிருக்கிறேன் நான். ஸோ அப்படியே கையிலேயே வச்சுக்கிறேன். ஆமா ஆமா,
2 வாரத்துக்கு முன்னாடி சிவிஓ கிட்ட சொல்லி இதை செய்யணும்னு சொல்லியிருக்கேன், வெளியே போடுறது. அது அவரு சொன்ன வார்த்தைகள் சரியா கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு, வந்துருச்சு. இந்த பாக்கெட் சைஸ்ல போட்டு நான் ஒரு 5000 காப்பி போட்டு கொடுத்துருக்கேன். எல்லாரும் பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இல்லை, நான் இப்போ ஒரு 5 மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். இதுல இருந்து ஒரு 5 தான் எடுத்துட்டு வந்தேன். அது பாக்கெட் சைஸ் இன்னொரு 500 இருக்கும் வீட்டில் இருக்கு. இது அப்படியே பாக்கெட் சைஸ்ல பண்ண சொன்னா பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 5 வச்சிருக்கேன். இங்க ஏதோ 5 இடத்துக்கு சொன்னீங்களா, 5 இடத்துலயும் ஒன்று கொடுத்துடலாம். இல்ல, நீங்க நிறைய செய்வீங்கன்னா இந்த நாளையும் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஃப்ளைட்ல என்ன எடுத்துட்டு வரணும்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல நான் வந்து சாஃப்ட் காப்பி நான் அனுப்புறேன். நான் சாஃப்ட் காப்பி அனுப்பி வைக்கிறேன். நான் சின்ன சின்ன நூல் வந்து ஒரு 7-8 நூல் நான் வெளியிட்டிருக்கிறேன். நான் சாஃப்ட் காப்பி அனுப்புறேன். அதுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கூட சிம்பிளிஃபை பண்ணி அது கூட அனுப்பிச்சிருக்கேன். சரி, நான் கரெக்ட் கரெக்ட். சரி, என்ன வித்தியாசம் இருக்குங்கிறீங்க? முந்தி இருந்த காய்கறிக்கும் இப்ப இருக்கிற காய்கறிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சமைச்சு சாப்பிட்றோமா இல்லை விட்டுட்டோமா? பழனி கந்தவிலாஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, பழனியில செய்யறது. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேல அந்த திருநூறு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வாங்க, இங்க சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்குது. கந்தவிலாஸ் இருக்கு. அவங்க வந்து திருநீர் இடணுமா, இப்போ வர்றது குவாலிட்டி இல்லையேங்கிறாங்க. நம்ம குவாலிட்டி இல்லாததான் மொத்தமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா? அப்ப திருநீர் அப்படின்னா அப்ப நீங்க யார் குவாலிட்டியா பண்றாங்க அப்படின்றது வந்து நம்ம நேரா நம்மளே பண்ணாதான் குவாலிட்டி. வேற யார் பண்ணாலும் திருநூரை வந்து தண்ணியில நினைச்சு குழைச்சிட்டு காய வச்சு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. திருநூரை நினைச்சு காய வைக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. மறுபடியும் தூள் தூளா வந்துடும். நல்ல டவுட்டு தான், தப்பு ஒன்றும் கிடையாது. திருநீரையும் நீங்க தண்ணியில நல்லா மூக்கிட்டு எடுத்து பேப்பர்ல துணியில போட்டு காய வைங்க. அது நல்லா காஞ்சிரும். மறுபடியும் அது கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும், கையினால அதை தூள் பண்ணி. என்னது? அதாவது ரொம்ப ஆராய்ச்சியே பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடவே முடியாது. சரிங்களா? நம்ம சாப்பிட்ற அரிசி அதை நீங்க ஒரு தடவை கழுவிட்டீங்கன்னா அதுல இருக்கிற கெமிக்கல்லாம் வெளியே போய்டும் நினைக்கிறீங்களா? மொத்தமும் கெமிக்கல் தான். அது மட்டும் கெமிக்கல் மட்டும் கிடையாதுங்க, நம்ம புலாலே சாப்பிட்றோம்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஊர்ல வந்து அந்த விவசாயம் வந்துருச்சான்னு தெரியல, மீன் கழிவுகளை வந்து நிலத்துல போடுற அளவுக்கு இப்போ விவசாயம் வளர்ந்து இருக்குது. மீனை வந்து வந்துருச்சு. அப்போ அதுதான் வந்து பூமியில வந்து உரமா போடுறாங்க. மீனை வந்து தொட்டியில கொண்டாந்து விட்டுறாங்க. ஒரு 1000கணக்கான மீனை வந்து அங்கெல்லாம் ஒரு 10 ஏக்கர் இருந்துன்னா போதும், ஒரு தொட்டி கட்டி தண்ணி போட்டு மீனை விட்டுடுறாங்க. அந்த மீன் அதுலயே இருந்து அதுலயே அதை கொலையே பண்றாங்க. அந்த தண்ணி தான் நிலத்துக்கு பாயுது. அந்த கழிவுகள் வந்து அவ்வளவு செழிப்பா செடி வளருதுங்க. வந்துருச்சு, அந்த மாதிரி வந்துருச்சு. அப்ப அது மாதிரி இருந்தா நம்ம புலால் தான் சாப்பிடணும்னு அர்த்தம். அதோட வீரியம் தான் நமக்கு வருது. அப்புறம் என்ன பண்றது? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தேடணும். எங்க அரிசி வாங்கலாம், யார் பயிர் பண்றாங்க, அவங்கள்ட்ட டைரக்டா கொள்முதல் பண்ண முடியுமா, தேடுங்க. அந்த தேடல் இருந்ததுனால தான் என்ன வள்ளலார் நயம்பாடியில் கொண்டு போய் சேர்த்தார். இப்ப நாங்க வந்து நாங்களே விவசாயம் பண்ணி நாங்களே எடுத்து அதை தான் நாங்க சாப்பிட்றோம். கத்திரிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், சுண்டைக்காய், தக்காளி, கருணக்கிழங்கு, இது எதுவுமே நாங்கள் வெளியில வாங்குறது கிடையாது. அரிசி முதற்கொண்டு எல்லாத்தையும் அங்கதான் இருக்கிறோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ எது இருந்தாலும் நம்ம தேடிட்டே போனோம் அப்படின்னா நம்மளை தேடி அது வரும்.
ஒரு வெள்ளத்தை இங்கே கொண்டாந்து வைங்களேன், வெள்ளத்தை இங்கே வைங்க, எறும்பு வருதா வரலையா? வரும். எறும்புக்கு வெள்ளத்தை தேடி வருது இல்லை? வெள்ளம் வந்து எறும்பு வேணும்னு யோசிக்குமா? வெள்ளம் ஜட பொருள், லாஜிக்காக அப்படி யோசிக்க மாட்டோம். ஆனால் வெள்ளம் வந்து எறும்பு இன்னும் நம்மளை தேடி வரலையேன்னு வெள்ளம் இயங்குமா? இது ரெண்டும் தாட்ஸ். அதனால தான் எறும்பு அங்கே வருதுன்னு சொல்லுவோம். ஜட பொருளாக இருந்தால் கூட அதுக்கு அதோட ஈர்ப்பு வரணும். நீங்கள் அன்னதானம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க, வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆளே வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் அன்னதானம் பண்ணுறதுக்குன்னு போகும்போது அதை வாங்கிறதுக்கு ஆள் உருவாகணும். அந்த ஆள் வந்தால் தான் உங்களுடைய அன்னதானம் ஜீவகாருண்யம் பூர்த்தி ஆகும். அப்போ அந்த பக்கம் ஆள் இல்லைன்னா எப்படி பூர்த்தி ஆகும்? அப்போ அந்த சாப்பாடு யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களுக்கு உணர்த்தப்படும். அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. காரில் போகிறவன் நின்று இறங்கி வாங்கி சாப்பிட்டு போவான். ஏன்னா அந்த சாப்பாட்டில் அவன் பேர் எழுதியிருக்கு. அது நம்மளால மாற்ற முடியாது. அருள் நியதி அது பண்ண வைக்கும். நம்ம எல்லாத்தையுமே வந்து என்னமோ நினச்சிக்கிறோம். இப்போ இது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தெரியுமா? எவ்வளோ கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் தெரியுமா? நம்ம அதெல்லாம் ஒரு ஜட பொருளாக ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொருளையும் இந்த சேர் வரும் ஜட பொருள் தான், நம்மளுக்கு எவ்வளோ வசதியை கொடுத்துருக்கு. அப்போ அதுக்கு நம்ம தேங்க் பண்ணுவோமா? பண்ணுறது கிடையாது. ஒன்றும் என்னுடைய பாஸ் வந்து எங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நான் ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து அவர் வீட்டுக்கு நான் போகிறேன், அவர் டூருக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வராரு. அவர் கார் எல்லாரும் உள்ளே போயிட்டோம். கார்லேருந்து இறங்கி அவர் கார்லேருந்து இறங்கி முன்னாடி இன்ஜினை தட்டி கொடுத்துட்டு நின்றுட்டே இருக்கிறாரு. இப்படி செஞ்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. என்ன சார் பண்ணுறீங்க? என்ன ஏண்டா எவ்வளோ நல்லபடியாக நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருக்கு, அதுக்கு ஒரு தேங்க் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறாருங்க. அந்த காருக்கு தேங்க் பண்ணுறாரு. என்ன இவ்வளோ ஜம்முன்னு கூப்பிட்டு போயிட்டு வந்தியே, நீ நல்லா இருக்கணும், ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த காரை தட்டி கொடுத்துட்டு இருந்துட்டு வர்றாரு உள்ள. அது வெறும் ஜட பொருள். அது பெட்ரோல் போட்டால் ஓட போது நம்ம தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்னத்துக்கு நம்ம அப்படி இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு மறந்துடுறோம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். நம்ம சாப்பாடு வச்சா மட்டும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறோம். சமைச்சவங்களுக்கு நன்றி சொல்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டில் நான் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தேன். சாப்பிட்டு ஒரு ரூபாய் எடுத்து வச்ச உடனே அம்மா சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். எங்கள் பசங்க வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனால் சாப்பிட்ட உடனே அத்தை சாப்பாடு நல்லா இருக்கு அத்தை அப்படின்மா. எங்கள் அக்கா வந்து சொல்லுவா, உன் பசங்களுக்கு சாப்பாடு போடணுன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, வாயில வச்ச உடனே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவானுங்க பாரு, அந்த சந்தோஷம் இருக்கு பாரு, எவ்வளோ நேரம் வேணாலும் சமையக்கட்டில் நிற்கலாம் அப்படின்னு. அதை நம்ம சாப்பிட ஆரம்பித்த உடனே அந்த சமைக்கிறவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும், தேங்க் பண்ணணும். இப்போ விழா பண்ணினா சமையக்காரர் அவங்க கூட ஹெல்ப் பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் நான் துண்டு போட்டு அவங்களுக்கு நான் மரியாதை பண்ணினேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐயோ அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜட பொருளுக்கும் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அப்படியே எடுத்து கண்ணாப்பின்னான்னு சுற்றி அப்படி தூக்கி போட்டு வரதில்லை. ஏன்னா நமக்கு உதவி பண்ணுது. இதுக்கெல்லாம் காரணமான அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம நன்றி சொல்லணுங்க எல்லாருக்கும். இந்த தேங்க்ஸும் சாரியும் சொல்லாதவன் வாழ்க்கையில் நல்லவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேங்க்ஸும் சாரியும் சொல்ல கற்றுக்கணும். அது ரெண்டும் சொல்லலைன்னா அவன் நல்லவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாரி சொல்லணும். என்ன குறைஞ்சி போயிட போகிறோம்? ஒரு அம்மா நேற்றுக்கு அங்கே கேட்டாங்க, மனைவி வந்து கணவன் காலில் விழணுமா? அவங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ தெரியல. நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து நிறைய சுத்தி எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்துட்டு. அபயம் 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 அபயம்